நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. பாட்டி, என்னோட அப்பா அம்மா யாரு? சொல்லு பாட்டி, என்னோட அப்பா அம்மா யாரு? என்னடா பாட்டி, நான் இருக்கேன். இத்தனை நாள் பெத்தவங்களோட இடத்துல இருந்து உன்னை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்திருக்கேன். உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். இத்தனை வருஷம் வராத கேள்வி இப்ப எதுக்குடா உனக்கு வரணும்? சக்தி என்னடா சொன்னா? சொன்னா நிறைய சொன்னா. அந்த ஆனந்தவளுக்கு கூட பிறக்காத அண்ணனா. பாசத்தை பத்தி உனக்கு என்னென்ன தெரியும்? உனக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? நீ ஒரு அண்ணாதை ஆச்சேன்னு சொன்னா. பாட்டி, ஏன் சக்தி என்ன பார்த்து அண்ணாதைன்னு சொன்ன அதே நிமிஷமே நான் செத்து போயிட்டேன் பாட்டி. என்ன பாட்டி எதுவுமே பேசல? என்னோட அப்பா அம்மா யார் பாட்டி? உன் சின்ன வயசுலயே அவங்க 2 பேரும் கார் விபத்துல இறந்துட்டாங்கப்பா. அப்பத்துல இருந்து நான் தான் உன்னை வளர்த்துட்டு இருக்கேன். சரி சரி, என் அப்பா அம்மா விபத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தது உண்மை தானே? அப்பா நானா அது இல்ல இல்ல பாட்டி. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பேரு, ஊரு, விலாசம் இதெல்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதையாவது கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ். சொல்லுங்க பாட்டி. சஞ்சய சக்தி விபரீதமான திசையில திருப்பி விட்டுருக்கா. இது ஆபத்து. இந்த விஷயத்தை சஞ்சய் கிட்ட சாமர்த்தியமா தான் சமாளிக்கணும். என்ன பாட்டி, என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? பாட்டி, சக்தி சொன்னது என்னால தயக்க முடியல. ரோட்ல தத்துவம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு பைத்தியக்காரி. சஞ்சய், நீ என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, அந்த பைத்தியக்காரி எல்லாம் என்ன தெரியுமா சொல்றா? நீ அனாதை இல்ல, நல்லா வாழ்ந்த குடும்பத்துல பிறந்தவன் சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. உனக்கு அறிவு இருக்கா சஞ்சய்? ஒரு பிச்சைக்காரி பைத்தியக்காரத்தனமா உளறி இருக்கா. அத நீ நம்புற அளவுக்கு போயிட்டியா? உன்னை உதறிட்டு போன சக்தி உன் நிம்மதியை கொலைக்கிறதுக்காக ஏதேதோ சொல்லி உன்னை உசுப்பி விடுறா. அது உனக்கு வசதியா போச்சா? இல்ல பாட்டி, எனக்கு எதுவும் வசதியா தெரியல. மத்தவங்க பேச்சு எதையும் நான் பெருசாவும் மதிக்கல. ஆனா என்னோட பிறப்பு எதுன்னு எனக்கு தெரியணும்ல. என்ன வளர்த்த உனக்கு நிச்சயமா அது தெரிஞ்சிருக்கும்ல. என்ன பாட்டி, என்ன வளர்த்த உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். பாட்டி, நீ ஏன் பாட்டி அழுத? அழாம உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். இந்த உலகத்துல நீதான் எனக்கு எல்லாமே நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. என்ன விட உனக்கு மத்தவங்க பேச்சு வசதியா போச்சா? ஐயோ, நான் அப்படி சொல்லியே பாட்டி. நான் இருக்கும்போது உன்னை நீ அனாதன்னு சொல்லிட்டு இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. என்னால தாங்கிக்க முடியல சஞ்சய். நீ இப்படி எல்லாம் பேசுற என்னோட உயிரை போயிடும். பாட்டி வேணாம் பாட்டி, அப்படிலாம் நீங்க பேசாதீங்க பாட்டி. என்னால தாங்கிக்க முடியல பாட்டி. அழுதா உன்னால தாங்க முடியல. ஆமாம் பாட்டி,
இப்படி ஒரு பாசமுள்ள பாட்டி இருக்கும்போது நீ எப்படிடா கண்ணா அனாதையாவ? பாட்டி, நீ அழுத என்னால தாங்கிக்க முடியாதுதான். ஆனா ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியலடா. என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு பாட்டி. இத பாருங்க, எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியுற வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆமா, குடிக்க மாட்டேன். வேணாம், எங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியணும். தெரியணும் பாட்டி, தெரியணும். என்ன அவ அண்ணாதன்னு சொன்னால, அந்த சக்திக்கு, ஆண்டுக்கு, எல்லாத்துக்கும், உலகத்துக்கு நான் அனாதை இல்லைங்கிறத காட்டணும். ஆமா பாட்டி, நான் அனாதை இல்லை, அனாதை இல்லை. எல்லாத்துக்கும் நான் சொல்லணும் பாட்டி, எல்லாத்துக்கும் நான் சொல்லணும். என் கண்ணீரால கூட உன்னை கரைக்க முடியலையா? அந்த அளவுக்கு அந்த சக்தியும் பிச்சைக்காரியும் உன்னை உசுப்பி விட்டுருக்காங்களா? சஞ்சய், இவங்க மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. மணிமகுடத்தோட வாழ நினைச்சப்ப மரணம் கண்ணுக்கு தெரியல. இப்ப மனுஷனா வாழணும்னு ஆசைப்படும் போது கடவுள் எனக்கு கெடு வச்சிட்டாரு. தம்பி, ஏன்பா நீ அழற? என்னப்பா முகத்துல காயம்? இதுவா பாசத்துக்கு கிடைச்ச பரிசு. ஏன்பா அப்படி பாக்குற? இந்த பிச்சைக்காரிட்ட பேசுறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படி நான் நினைக்கலம்மா. எதுக்காக அழறேன்னு கேட்டியே, அதை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு தம்பி. உன் மனசுல என்ன துக்கம்? கேட்க கூடாதுன்னா கேட்கல. நான் ஒரு அனாதை, நீயும் என்ன மாதிரிதான் நினைச்சு கேட்டேன். ஒரு வகையில பார்த்தா நானும் உன்ன மாதிரி தான். பெத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யார் யாரோ என்னை வளர்த்தாங்க. ஆனா இப்ப பாசம் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. பெத்த அம்மா இல்ல, என்ன பெறாத அம்மா. அதே மாதிரி கூட பிறக்கலைனாலும் என் அண்ணனா நினைச்சு என் மேல பாசம் காட்டுறதுக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. அந்த புனிதமான உறவுகளை இந்த உலகம் ஏத்துக்க மறுக்குது. நான் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாருக்கும் தோணுது.
ஆனா நான் மனசுக்குள்ள படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். கட்டின பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுறா. அது கூட பரவாயில்ல, ஒரு குழந்தைக்கு நான் தகப்பனாக போறேன். ஆனா அந்த குழந்தைய என் கண்ணால பார்க்க போற பாக்கியத்தை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் யார்கிட்ட கொட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நீ பேசுறது எனக்கு புரியலப்பா. ஆனா உன் மனசு உடைஞ்சு போயிருக்குன்னு மட்டும் தெரியுது. நீ யாரோ நான் யாரோ, நீயாவது என் மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிட்டியே. ச்சே, ஒரு பிச்சைக்காரி கிட்ட புலம்புற அளவுக்கு நான் வந்துட்டேனே, என்ன கொடுமை. என்ன பிச்சைக்காரி கிட்ட புலம்புற நிலைமைக்கு வந்துட்டோமே நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பரவாயில்லப்பா, நான் போறேன் போறேன், நீ உக்காந்துக்க. தம்பி, உன் பேர் எனக்கு தெரியல. ஆனா உன்னை விட்டு சாப்பிட்றதுக்கு என்னால முடியல. சங்கடமாவும் இருக்கு. என்னை ஒரு பிச்சைக்காரியா நினைக்காம உங்க அம்மாவா நினைச்சு கொஞ்சம் சாப்பிட்றியாப்பா? நானும் எல்லாத்தையும் இழந்தவதான்ப்பா. மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் நடுத்தெருவில் பிச்சை எடுத்தாலும் அம்மா அம்மா தானே. கொஞ்சம் சாப்பிட்றியா கண்ணு? சாப்பிடு. இந்த பிச்சைக்காரி கையால சாப்பிட்றதுனால நீ தாழ்ந்துட்டேன்னு நினைக்காத கண்ணு. நானும் உனக்கு அம்மா மாதிரிதான். இல்லம்மா, போட்டி, பொறாமை, பணத்தாசை, வஞ்சகம், பகை உணர்ச்சி, இதெல்லாம் எதுக்கு? போற உசுருக்கு வாழற வரைக்கும் வயத்துக்கு ஒரு கவலை சோறு வேணும். அதை உன் கையால வாங்கி சாப்பிடறதுல எனக்கு எந்த கேவலமும் இல்லம்மா. தம்பி, இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. இல்ல, போதும்மா. இப்பதான் என் துக்கம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சந்தோஷம், துக்கம் இதையெல்லாம் கடந்து நான் வந்துட்டு இருக்கேன். அதோட உச்சக்கட்டம் தான் உங்க கையால நான் சோறு சாப்பிட்டது. என் வேதனை, பசி எல்லாமே கரைஞ்சு போச்சுமா. தம்பி, அம்மா, உங்க மடியில நான் தூங்கட்டா? வாப்பா, வா, படுத்துக்க. என்னப்பா, தூங்கு.
வாங்க அங்கிள். ஏமா என்னவோ பேசணும்னு ஆளை அனுப்பியிருந்தியே, என்னம்மா விஷயம்? மனசு விட்டு பேசணும்னா அதை பதட்டப்படாம புரிஞ்சுக்கிற பக்குவம் நம்ம குடும்பத்துல உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் அங்கிள் இருக்கு. சக்தி தனியா இருக்கிறதும் ஆனந்த் அவளுக்கு காவலா இருக்கிறதும் எதிரிகள் மத்தியில மட்டும் புகைய ஆரம்பிக்கல, வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஆனந்த் என்ன பார்க்க வந்தா, காயத்ரி என்ன ரொம்ப சந்தேகப்படுறம்மான்னு சொல்லி அழுதா. கேட்டப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்கிள், ஒரு காலத்துல ஆனந்த் தப்பானவனா இருந்தது என்னமோ நிஜம்தான். ஆனா இப்போ அவன் சொக்க தங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அங்கிள், இந்த நேரத்துல சக்திக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் தான் அவன் ஆசைப்படுறான். பாவம், அணைய போற நேரத்துல விளக்கு சுடர் விட்டு எரியத்தானே செய்யும். நந்தினி, என்னம்மா அது? ஏதோ அணைய போற விளக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒண்ணு இல்ல அங்கிள், நான் என்ன பத்தி தான் சொன்னேன். இருக்கிற ஒரு கிட்னியும் பாழாயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நாள் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் அணைய போற விளக்கு தானே. என் பொண்ணு சக்தி சந்தோஷமா வாழ தொடங்கிட்டா, அந்த சந்தோஷத்திலேயே இந்த விளக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசமா எரியாதாங்கிற நப்பாசையிலதா நான் அப்படி சொன்னேன். அங்கிள், சக்தியை எப்படியாவது நல்லபடியா வாழ வைக்கணும் தான் ஆனந்த் ரொம்பவே பாடுபடுறான். ஆனா அத சரியா புரிஞ்சுக்காம காயத்ரி அவனை கண்ணா பின்னான்னு பேசிட்டா. வேற யாராவது பேசிருந்தா கூட பரவாயில்ல, ஆனந்தால அதை தாங்கிக்க முடியும். ஆனா காயத்ரி இப்படி பேசினதா பாவம் மனசொடைஞ்சு போயிட்டான். காயத்ரி பேசுனது தப்புன்னு நீ நினைக்கிற நந்தினி? என்ன அங்கிள், நீங்களே இப்படி பேசுறீங்க? அப்போ காயத்ரி பேசுனதெல்லாம் நியாயம் சொல்றீங்களா? ஆனந்துக்கும் சக்திக்கும் தவறான உறவு இருக்கு நீங்களும் நம்புறீங்களா?